வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பவர் டில்லர் மூலம் இயங்கும் மஞ்சள் அறுவடை கருவியின் பயன்பாட்டினை பற்றி விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் முனைவர் VM துரைசாமி அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் மூலம் இயந்திர நெல் நடவு மற்றும் விதை பண்ணை மேற்கொண்டு வரும் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் N இளங்கோவன் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் ஆலோசனைகள். தொடர்ந்து இன்றைய தாவரம் தேக்கு மரம் விளக்குகிறார் முனைவர் KT பார்த்திபன். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மாநில அளவிலான வேளாண் மண்டலத்திற்கான சராசரி வேளாண் அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. ஊரக பகுதியில் உள்ள மக்கள் வேளாண்மையையே வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். ஐரோப்பிய நாடுகளில் தொழிற்புரட்சி ஏற்பட்ட பிறகு உலகெங்கும் சேவை தொழில்களின் பெருக்கம் இன்றளவில் அதிகரித்துள்ளது. இதனின் தாக்கம் வேளாண்மையில் ஈடுபட்டுள்ள மக்களையும் நேரடியாக செயலிழக்க செய்கின்றது. இதனை கருத்தில் கொண்டு உணவு பாதுகாப்பு திட்டம், தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் மற்றும் தேசிய நீடித்த நிலையான வேளாண் வருமானம் பெறும் திட்டங்கள் என பல உள்ளன. இதனில் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நெல் நடவினை இயந்திரம் மூலமாகவும் மற்றும் சான்று விதை பண்ணையினையும் மேற்கொண்டு வரும் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தினை சேர்ந்த வேளாண்மையாளர் N இளங்கோவன் அவர்களை சந்தித்த போது முன்னெல்லாம் விவசாயம்னா ஆட்கள் நிறையா வருவாங்கன்னா நெல் நடுறதா இருந்தால் 25 பேர் 40 பேர் வருவாங்க. இப்போலாம் அப்படி ஆட்கள் இல்லை. அப்புறம் சாதாரண நடுகையில் 25 மூடை தான் கிடைக்கும் முன்னாடி. இந்த நேரத்தில் SRIன்னு சொல்லி திருந்தி நெல் சாகுபடி அறிமுகப்படுத்தினாங்க. அதில் இந்த மாதிரி வரிசை நடவு வரும்போதே நமக்கு மகசூல் அதிகரிச்சிச்சு. இப்போ இந்த வரிசை நடவுலையுமே இப்போ எந்திரமயமாகிறதுங்கிறது இன்றைக்கி தேதிக்கு காலத்தின் கட்டாயம். அந்த எந்திரமயமாக்குறது இந்த SRIயில் அடாப்ட் பண்ணி இப்போ எந்திர நடவு நெல் எந்திரம் மூலம் நடவு பண்ணுறதுக்கு ஒரு தொழில்நுட்பத்தை அரசாங்கத்திலேருந்து பண்ணியிருக்கிறாங்க. மற்ற மாவட்டங்களில் அதிக முறையில் வந்துருச்சு. இங்கே இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது விருதுநகர் மாவட்டத்துக்கெலாம். முன்னாடிலாம் ஒரு நெல் நடவு முடித்து வெளியேறதுக்கு ஏக்கருக்கு 5000 ரூபா ஆயிரும். இப்போ 3000 மட்டும்தான் சார்ஜ் பண்ணாங்க. அதனால் எங்களுக்கு இது ரொம்ப லாபகரமாக ரொம்ப ஆர்வமாக செய்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இதன் மூலம் நெல் மகசூல் கண்டிப்பாக நம்ம திருந்தி நெல் சாகுபடியிலேருந்து மேலும் ஒரு 5 மூடை 10 மூடை அதிகமாக எதிர்பார்க்குறோம். முன்னாடிலாம் 25 மூடை சாதாரணம், இப்போ 35 வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கோம் திருந்தி நெல் சாகுபடியில். இப்போ எந்திர நடவில் நல்ல தூர் கட்டி இருக்குது. இப்போலாம் பார்த்தோம்னா நம்ம 2 தடவை இது களை எடுப்பும் சிரமம் இல்லை. SRI மாதிரியே இதில் களை எடுப்போம். கோண வீடர் மூலமாக நம்ம உருட்டினோம்னா களை எடுப்பு அதிக தூர் கட்டுறதுக்கெலாம் நல்ல வாய்ப்பு. முன்னாடி ஆள் விட்டு மிதிப்பாங்க, தூர் மிதிச்சா தான் அதிகமாக தூர் கட்டும். இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நம்ம கோண வீடரை வச்சு உருட்டிட்டோம்னா நல்லா அதிக அளவில் தூர் கட்டி மகசூல் 40 மூடைக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். இது இல்லாமல் நாங்கள் முன்னாடி நெல் எப்பயுமே தலையடி நெல்லுன்னு சொல்லி எடுத்து வைப்போம். விதைக்கு களத்தில் போய் அடித்த உடனே தலையடி நெல்னு விதைக்கு எடுத்து வைப்போம். தாத்தா காலத்துலேருந்து எங்கள்கிட்ட விதை நெல்லுக்கு அதில் எல்லா விதைப்பண்டங்களுக்கும் எங்களை விவசாயிகள் அணுவாங்க. இப்போ அதன் அடிப்படையில் அப்பா செஞ்சாங்க. சர்டிஃபிகேட் சீட்டுக்கு வந்தோம். அப்புறம் தனியாராக எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அரசு துறையிலே விதை தேவை நல்ல தரமான விதைகள் தேவைப்படுறதுனால அவங்களுக்கு நாங்கள்
இப்போ கொடுத்துட்ருக்கோம். இதனால் எங்களுக்கு வந்து சாதாரணமாக வெளியே 12 ரூபாய்க்கு விற்கிற நெல் வந்து எங்களுக்கு விதைகள் தரமான விதையை உற்பத்தி பண்ணி கொடுக்கும்போது 22 ரூபா 24 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஒரு மன திருப்தி. பாரம்பரியமாக செஞ்சுட்டு வந்த ஒரு விதை விநியோகத்தை தொடர்ந்து சர்டிஃபைட் சீடாக உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு சிறப்பான வளர்ச்சின்னு தான் சொல்லணும். விதைகளுக்காக நம்ம அலைஞ்சது போக முன்னாடி எல்லாருமே எடுத்து வச்சுருப்பாங்க வீட்டுகளில். இப்போ வந்து அரசு தான் அதை வந்து செய்யணுங்கிற அளவில் விதை வந்து உற்பத்தி வந்து அரசு வந்து எல்லா டொப்பாக்கள்லையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அவங்களுக்கு இதை சிறந்த முறையில் இருக்கோம். இப்போ இதில் வந்து விதைப்பண்ணைக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. நல்ல நெல் விதை நெல் தேர்ந்தெடுத்தாலே நமக்கு கலவனம் எதுவுமே இராது. அதுபோக 1-2 இருந்தாலும் நம்ம திருப்தியாக விவசாயிகள்கிட்ட எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நல்ல நெல் கொடுக்கணுங்கிற அந்த மன திருப்திக்காக சிறப்பாக உள்ள ஊடுபயிரில் அந்த சில கலவன்கள் இருக்கும், அதெல்லாம் முழுமையாக நீக்கி நல்ல நெல் திரட்சியான நெல்லாக நல்ல முளைப்புத்திறன் உள்ள நெல்லாக அரசு துறை மூலமாக உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதுபோக நம்ம விளைபொருளையும் நல்ல விலைக்கு நம்ம திருப்தியாக நல்ல விதமாக நம்ம உற்பத்தி பண்ணுற விதைகளாக செஞ்சோம்னா இன்னும் நமக்கு லாபம் அதிகரிக்கும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் விவசாயத்தை வந்து லாபகரமாக செய்யணும்னா எந்திரமயமாக்கணும், விளைபொருளை வந்து நல்ல மேம்படுத்தப்பட்ட விலைக்கு நல்ல இதாக மாற்றி கொடுக்கணும். இது ரெண்டுக்குமே இந்த திட்டம் வந்து நல்லா உதவி இருக்குது. மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் என் இளங்கோவன் அவர்களை 09842137330 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் மற்றும் கால்நடை வளர்க்கும் பண்ணையாளர்களுக்கான அறிவுரை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. இரவை கம்பு விதைகளை தயார் செய்யப்பட்ட நிலங்களில் நேரடியாக விதைக்க இது உகந்த தருணமாகும். விதைத்த 3 நாட்களுக்கு பிறகு களை முளைப்பதற்கு முன் ஒரு ஹெக்டருக்கு 500 லிட்டர் தண்ணீரில் 0.25 கிலோ அட்ரசின் கலந்து போதிய மண் ஈரம் இருக்கும் பொழுது மாலை வேளையில் மண்ணின் மேற்பரப்பில் தட்டையான முனையுடைய கை தெளிப்பான் அல்லது ராக்கர் தெளிப்பான் மூலம் தெளிக்கவும். நிலவும் வானிலையில் மஞ்சள் கிழங்கை நடவு செய்வதற்கு உழவு மேற்கொள்ளவும். ஒரு ஹெக்டருக்கு 12.5 டன்கள் தொழு உரத்தை வயலில் இட்டு உழவு மேற்கொள்ளவும். தொடர்ந்து வறண்ட வானிலை நிலவுவதால் ஒரு தென்னை மரத்திற்கு நாள்தோறும் 100 லிட்டர் தண்ணீரை சொட்டு நீர் பாசன முறையில் நீர் பாசனம் செய்யவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலை காணப்படுவதால் கரும்பு, எள் மற்றும் நெல் தரிசு பருத்திக்கு சீராக நீர் பாய்ச்சவும். நெல் தரிசு உளுந்து பயிரானது தற்பொழுது முதிர்ச்சி நிலையில் உள்ளதால் முதிர்ந்த காய்களை பறித்து உலர்த்த வேண்டும் அல்லது செடியினை வேரோடு பிடுங்கி குவித்து வைத்து உலர்த்தவும். நெல் தரிசு பருத்திக்கு 45ஆம் நாள் ஒரு களை எடுத்துவிட்டு 3 நாட்கள் கழித்து உரமிட்டு மண் அணைத்து நீர் பாய்ச்சவும். கோடை பருவத்தில் இரவை உளுந்து பயிருக்கு ஆடுதுறை 5 ஏற்ற ரகம். மானாவாரி நிலக்கடலையில் காய் பிடித்தலை அதிகரிக்க ஜிப்சம் 160 கிலோ ஏக்கருக்கு என்ற அளவில் 40 முதல் 60 நாட்களுக்குள் மண்ணில் நல்ல ஈரம் இருக்கும் பொழுது இட வேண்டும். தெற்கு மண்டலம் 1 விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் வானிலையில் பருத்தியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த டைமீத்தைல் டெமட்டான் அல்லது டைமீத்தோயேட் 2 மில்லிலிட்டர் அல்லது இமிடாக்ளோபிரிட் 0.2 முதல் 0.3 மில்லிலிட்டர் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தவும். வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் வானிலையில் கத்தரியில் காய்ப்புழுவின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு 12 முதல் 13 வரை இனக்கவர்ச்சி பொறிகளை வைக்கவும் அல்லது குளோர்பைரிபாஸ் 1 மில்லிலிட்டர் அல்லது எமாமெக்டின் பென்சோயேட் 5% SG 4 கிராம் 10 லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். தெற்கு மண்டலம் 2 விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. கரும்பு பயிரில் இரும்பு சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்ய 250 கிராம் ஃபெரஸ் சல்பேட்டை 100 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும் அல்லது 25 கிலோ ஃபெரஸ் சல்பேட்டை மண் வழி இடலாம். மக்காச்சோளத்தில் துரு நோயை கட்டுப்படுத்த மென்கோசெஃப் 0.2% தெளிக்கவும் அல்லது சல்ஃபர் 25 கிலோ ஹெக்டருக்கு என்ற அளவில் தூவவும். நெல் தரிசு மற்றும் பச்சை பயிரில் சாம்பல் நோயை கட்டுப்படுத்த சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் 5 மில்லிகிராம் அல்லது 5 கிராமை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். நெல் தரிசு உளுந்து மற்றும் பச்சை பயிரில் 2% DAP கரைசலை ஏக்கருக்கு 4.5 கிலோ 10 லிட்டர் தண்ணீரில் ஊற வைத்து பிறகு அடுத்த நாள் தெளிந்த நீரை வடிகட்டி
190 லிட்டர் தண்ணீரில் கலக்கவும். பூக்கும் தருணத்தில் ஒரு முறையும் 15 நாட்கள் கழித்து மறுமுறையும் காலை அல்லது மாலை வேளையில் கைத்தளிப்பான் கொண்டு இலைகள் நன்கு நனையும்படி தெளிக்கவும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. நடப்பு பருவத்தில் பயிர் செய்யும் முன் மண் பரிசோதனை செய்து மண்ணில் அமிலத்தன்மைக்கு ஏற்ப டோலமைட் இட்ட பின் பயிரிடவும். நேந்திரனை தவிர மற்ற வாழை ரகங்களை 1.8க்கு 3.6 மீட்டர் இடைவெளியில் குழிக்கு 3 கிழங்கு வீதம் அதி அடர்வு முறையில் நடுவதன் மூலம் அதிக விளைச்சலை பெறலாம். நன்கு வளர்ந்த ஆரஞ்சு மரங்களுக்கு இந்த மாதம் 300 கிராம் யூரியா, 200 கிராம் சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 300 கிராம் பொட்டாஷ் உரம் இட வேண்டும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தற்பொழுது நிலவும் அதிக வெப்பத்தால் கோழிகளில் வெப்ப அயற்சியும் வெப்ப அதிர்ச்சியும் அதிகமாக காணப்படும் வாய்ப்புள்ளது. கோழிகள் இவ்வெப்பத்திற்கு மயக்கமடையாமல் இருக்க உதவியாக குளிர்ந்த நீர் குழாய்களில் சற்று அழுத்தத்துடன் அடிக்கடி நீரை வெளியேற்றுவதால் நீரின் வெப்பம் உயராமல் குளிர்ந்த நீராகவே இருக்கும். கோழிகள் அதிக அளவு நீர் உட்கொள்கின்றனவா எனவும் கண்காணிக்க வேண்டும். செயற்கை முறை நீர் தெளிப்பான் மூலம் நீரை தெளிப்பதும் அதிக வெப்பத்தை குறைக்க உதவும். குடிநீரிலும் தாது உப்புக்கள் மற்றும் தரமான வைட்டமின் சி கலந்து தரப்பட வேண்டும். இரவு மற்றும் அதிகாலை வேளைகளில் தீவனமிட்டு பழக்குதல் வேண்டும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. கால்நடைகளை வெப்பம் அதிகமாயிருக்கும் மதிய வேளையில் மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் குளிர்ந்த குடிநீர் மற்றும் நிழல் அளிப்பதன் மூலம் வெப்ப தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். கோழி பண்ணைகளில் தீவன தொட்டியை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை உயர்த்தி வைப்பதால் வெப்ப தாக்கத்தை குறைக்கலாம். மேலும் குடிநீரில் தாது உப்புக்கள் மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் கலப்பதால் வெப்ப அயற்சியிலிருந்து பாதுகாக்கலாம். வெயில் அதிகமான பகல் நேரங்களில் கறவை மாடுகளின் மேல் தண்ணீர் தெளித்து அதன் வெப்பத்தை தணிப்பதன் மூலம் பால் உற்பத்தி குறையாமல் பாதுகாக்கலாம். உழவர்கள் தங்களுடைய கறவை மாடுகளின் மடியை நன்றாக கழுவி மற்றும் உலர்த்தி பால் கறக்கவும். மேலும் பால் கறந்த பின்பு தூசி அதிகமுள்ள உலர் தீவனம் அளிப்பதை தவிர்ப்பதன் மூலம் மடிவீக்க நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். வேர்க்கடலை பயிரில் புகையிலை புழுக்களின் தாக்கம் காணப்படுவதால் உழவர்கள் இமிடாக்ளோபிரிட் 17.8% SL என்ற மருந்தினை ஒரு ஏக்கருக்கு 40 முதல் 50 மில்லிலிட்டர் அல்லது குயினால்பாஸ் 25% EC என்ற மருந்தினை 560 மில்லிலிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் நாட்களில் போதிய அளவு மழை இல்லாததால் வாழை மரங்களுக்கு நீர் பாய்ச்சவும். தென்னை மரங்களுக்கு மூடாக்கு இடுவதன் மூலம் மண் ஈரப்பதம் வீணாவதை தடுக்கலாம். சாமந்தி பூ நாற்றுகளை நடவு செய்ய இது உகந்த காலம். அன்னாசி பழங்களை அறுவடை செய்யும் பொழுது சேதம் வராத வண்ணம் பார்த்து கொள்ளவும். மிளகு கொடிகளுக்கு மழை குறைவாக இருப்பதால் நீர் பாய்ச்சவும். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04-6611-319. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் தேக்கு மரம். தேக்கு மரத்தின் வகை மற்றும் அதனை வேளாண் காடுகளாக பயிரிடும் முறை ஆகியவற்றை விளக்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள். வேளாண்குடி பெருமக்களுக்கு அனைவருக்கும் எனது வணக்கம். இன்று வேளாண் காடுகள் நிகழ்ச்சியில் நாம் பல்வேறு வகையான மரங்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். இந்தியாவில் வனங்களில் மொத்த நிலப்பரப்பில் வனங்களின் பங்கு 1/3 பங்காக இருக்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்தளவில் 130 லட்சம் ஹெக்டேரில் உள்ள நிலப்பரப்பில் குறைந்தபட்சம் 1/3 பங்கு வனங்களாக இருக்க வேண்டும். அந்த வனங்களை நாம் உற்பத்தி பண்ணுவதற்காக வேளாண் காடுகள் மற்றும் பண்ணைக்காடுகள் பற்றிய தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்வதில் மிக்க பயன்பெறும். அந்த வகையில் பல்வேறு வகையான மரங்களை நாம் பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதலாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மரங்கள் தடிமர வகைகள். தடிமர வகைகள் என்பது நம்ம விவசாயிகள் அல்ல மக்களுக்கு தேவையான மரத் தேவைகள், குறிப்பாக வீடு கட்டுவதற்கான மரங்கள், மரச்சாமான்கள் செய்வதற்குரிய மரங்கள், இந்த தடிமர தேவைகளுக்கான மரங்களை பற்றி தெரிய போகிறோம். அந்த வகையில் முதலில் நாம் பார்க்கக்கூடிய மரம் தேக்கு மரம். உங்களுக்கெல்லாம் தெரியும், தேக்கு என்பது டெக்டோனா கிராண்டிஸ். ஏற்கனவே இந்தியாவில் தேக்கு இயற்கையாகவே வெப்பமண்டல காடுகளில் வளரக்கூடியது. இந்தியாவை பொறுத்தளவு தேக்கு என்றாலே தமிழகத்தில் வளர்க்கக்கூடிய டாப் ஸ்லிப் மற்றும் முதுமலையில் வளரக்கூடிய தேக்கு, கேரளாவை பொறுத்தளவு நிலம்பூர் மற்றும் கொன்னி ரக தேக்கு, மகாராஷ்டிராவை பொறுத்தளவு நம்ம
சந்திராப்பூர் வகை தேக்கு. இந்த தேக்கு தான் இந்தியாவில் பிரபலமான தேக்குகள். தமிழகத்தை பொறுத்தளவு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஏறக்குறைய உலகம் முழுவதும் உள்ள 30 வகையான தேக்கு ரகங்களை கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்து நல்ல ரகங்களை, குறிப்பாக சையபரி புறாவினன்ஸ் என்று அழைக்கக்கூடிய ரகம், நிலம்பூர் ரகம், கொன்னி ரகம், தமிழகத்தில் வளரக்கூடிய டாப்சில் ரகம், இதெல்லாம் கொண்டு வந்து தேர்வு செய்து இந்த தேர்வு செய்யப்பட்ட மரங்களிலிருந்து விதைகள் மற்றும் குளோனிங் உற்பத்தி முறை மூலம் நாற்றுகளை உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறோம். இந்த மரங்கள், தேக்கு மரத்தை பொறுத்தளவு இது எப்படி வளரலாம், எந்த மாதிரி மண்களில் வளரலாம் நீங்கள் கேட்கலாம். நல்ல மணற்பாங்கான வண்டல் மண், நல்ல மண்டல் மண்ணாக இருந்தால் தேக்குடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். செம்மண் கலந்த வண்டல் மண், செம்மண் கலந்த மணற்பாங்கான பூமியிலும் தேக்கு மரம் நன்றாக வளரும். இதெல்லாம் மீறி எங்கெங்கு தண்ணி வசதி, மண் வசதி அதிகமாக உள்ளதோ அங்கெல்லாம் தேக்கை தோப்பாகவோ அல்லது வரப்போரங்களில் நடலாம். குறு மற்றும் சிறு விவசாயிகள் தேக்கு மரங்களை பொறுத்தளவு வரப்போரங்களில் குறைந்தபட்சம் 80 மரங்களும் அதிகபட்சமாக 180 மரங்களும் நடலாம். அப்படி நடும் பட்சத்தில் 5வது ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய மரங்கள் கழிகளுக்காகவும், 10லிருந்து 15 ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய மரங்கள் சிறு பொருட்கள் செய்வதற்காகவும், 15 ஆண்டுகளுக்கு மேல் வளரக்கூடிய மரங்கள் தடிமரங்களாகவும் பயன்படும். தோப்பாக வளர்க்க விரும்புபவர்கள் தேக்கு மரங்களை 6 அடிக்கு 6 அடி 1 என்ற கணக்கில் ஏக்கருக்கு 1200 மரங்கள் நட்டு அது முதல் 5 ஆண்டுகளில் ஏறக்குறைய பாதி மரங்களை கழித்து விட வேண்டும். அடுத்த 5 ஆண்டுகளில் மீதி உள்ள பாதி மரங்களை அகற்றிவிட வேண்டும். இப்படி அகற்றும் பட்சத்தில் ஏறக்குறைய ஒரு 300 மரங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும். அவற்றிலும் ஏறக்குறைய சில்விகல்ச்சரல் தின்னிங் என்று சொல்வார்கள். எந்த மரங்கள் நன்றாக வளரவில்லையோ அந்த மரங்களை மட்டும் தேர்வு செய்து அதையும் 15லிருந்து 18 ஆண்டுகளுக்கு அப்புறம் எடுத்துவிட வேண்டும். 18 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள மரங்கள் அடுத்த 25 ஆண்டுகளில் ஒவ்வொரு மரமும் குறைந்தபட்சம் 30 CFT அளவுக்கு உங்களுக்கு மகசூலை கொடுக்க வல்லது. அப்படி பட்சத்தில் ஒவ்வொரு மரமும் குறைந்தபட்சம் 30,000 ரூபாயிலிருந்து 45,000 ரூபாய் முடிக்க வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகையால் தரமான தேக்கு ரகங்களை வனத்துறையிலேயோ அல்லது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் வனக்கல்லூரியை பெற்று உங்கள் வன வளத்தையும் வேளாண் காடுகளின் மூலமாகவும் உங்கள் சமூக பொருளாதார வளத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10லிருந்து 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். சோளம் இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1470 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1540 ரூபாய்க்கும், துறையூரில் 1600 ரூபாயிலிருந்து 1800 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் இதர ரகம் கெங்கவல்லியில் குறைந்தபட்சமாக 1470 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1480 ரூபாய்க்கும், ஆத்தூரில் 1320 ரூபாயிலிருந்து 1460 ரூபாய்க்கும், நெல் ADT 37 காவேரி பாக்கத்தில் குறைந்தபட்சமாக 1010 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1420 ரூபாய்க்கும், மணலூர்பேட்டையில் 853 ரூபாயிலிருந்து 1703 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் உளுந்தூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக 2012 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 2090 ரூபாய்க்கும், திருக்கோவிலூரில் 1789 ரூபாயிலிருந்து 2047 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் கொளத்தூரில் 4400 ரூபாயிலிருந்து 5200 ரூபாய்க்கும், கிருஷ்ணகிரியில் 4050 ரூபாயிலிருந்து 4100 ரூபாய்க்கும், உளுந்து இதர ரகம் குத்தாலத்தில் குறைந்தபட்சமாக 9450 ரூபாயிலிருந்து 9850 ரூபாய்க்கும், மயிலாடுதுறையில் 9500 ரூபாயிலிருந்து 9850 ரூபாய்க்கும், தேங்காய் இதர ரகம் கோபால்பட்டியில் குறைந்தபட்சமாக 2500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2700 ரூபாய்க்கும், அன்னூரில் 1000 ரூபாயிலிருந்து 1100 ரூபாய்க்கும்,
மஞ்சள் விரலி சேலத்தில் குறைந்தபட்சமாக 8,800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 9,600 ரூபாய்க்கும், பெருந்துறையில் குறைந்தபட்சமாக 8,689 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 9,579 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 8 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 42 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 56% காற்றின் வேகம் மணிக்கு 3.9 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 18.4% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 32.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையளவு 1.3 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 494.2 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 1036.4 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3.1 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் வட தமிழ்நாட்டின் உட்பகுதிகளிலும் லேசான தூறல் மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் வட தமிழ்நாட்டில் கடற்கரையோர பகுதிகளிலும் புதுச்சேரியிலும் வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவுமில்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் போன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிருது. அப்படியா? ஆமா, இப்போ அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். வேளாண்மையாளர்களே, இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பவர் டில்லர் மூலம் இயங்கும் மஞ்சள் அறுவடை கருவியின் பயன்பாடு மற்றும் அதன் வடிவமைப்பை பற்றி விவரிக்கின்றார் கோயமுத்தூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் முனைவர் VM துரைசாமி அவர்கள். மஞ்சள் உலக அளவில் ஒரு முக்கியமான வணிகப் பயிர். இந்தியா மஞ்சள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கின்றது. மஞ்சளானது தினசரி வீட்டு உபயோகத்திற்கும் மற்றும் மருத்துவ குணம் உள்ளதனால் அனைத்து வகையான மருத்துவ துறைகளிலும் மஞ்சள் உபயோகப்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக மஞ்சள் ஒரு கிருமி நாசினியாகவும் ஆயுர்வேதம் மற்றும் சித்தம், யுனானி போன்ற மருத்துவ துறைகளிலும் அதிக அளவில் உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றது. மஞ்சள் இந்தியாவில் ஆந்திர பிரதேசம் உற்பத்தியில் முதலிடமும் தமிழ்நாடு உற்பத்தியில் 2ஆம் இடமும் வகிக்கின்றது. மஞ்சள் பயிரிடும் விவசாயிகள் குறிப்பாக அறுவடை காலத்தில் ஒரே சமயத்தில் அறுவடை அனைத்து இடங்களிலும் வருவதனால் தகுந்த வேலையாட்கள் கிடைக்காமல் அறுவடை செய்வதில் மிகவும் சிரமப்படுகின்றார்கள். சிரமத்தை நீக்குவதற்காக
தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலமாக பவர் டில்லர் மூலம் இயங்கும் மஞ்சள் அறுவடை இயந்திரம் ஒன்றை உற்பத்தி செய்து விவசாயிகளின் பயன்பாட்டுக்காக அறிமுகப்படுத்தியுள்ளோம். இந்த கருவியானது பவர் டில்லர் மூலம் இயங்க வல்லது. இது சிவப்பு கலர் பாகங்கள் பவர் டில்லர், ப்ளூ கலர் பாகம் இந்த மஞ்சள் அறுவடை கருவி. இந்த மஞ்சள் அறுவடை கருவி மண்ணில் செல்வதற்கேற்ற கொழு போன்ற வளைந்த கொழு போன்ற ஒரு அமைப்பும், அதன் பின்னால் கம்பிகளினாலான 2 சல்லடை போன்ற அமைப்பும் கொண்டது. இந்த கருவியை மஞ்சள் வயலில் அறுவடை செய்ய உபயோகப்படுத்தும் பொழுது கொழு போன்ற அமைப்பு மண்ணில் இலகுவாக பாய்ந்து சென்று மண் மற்றும் மஞ்சள் கிழங்குகளை மண்ணிலிருந்து இலகுவாக லூஸ் செய்து பின்னால் அந்த சல்லடை மேல் செல்லும் பொழுது மண் விலகி மஞ்சள் கிழங்கு மட்டும் மண்ணின் மேல் விடப்பட்டு வருகின்றது. பின்பு நாம் மஞ்சள் கிழங்குகளை வேலையாட்கள் கொண்டு மஞ்சள் கிழங்குகளை எடுத்து உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இந்த கருவி இயங்கும் பொழுது 2 சக்கரங்கள் பின்னாடி பொருத்தப்பட்டுள்ளது. அந்த சக்கரங்கள் நாம் வரப்பின் உயரத்திற்கு தகுந்தது போல் அட்ஜஸ்ட் செய்து கொண்டு உபயோகப்படுத்தியதனால் ஆழம் சீராக செல்வதற்கு உரிதாகின்றது. மேலும் ரப்பர் டயர் நீக்கிவிட்டு இரும்பு சக்கரம் பவர் டில்லரில் பொருத்தப்பட்டுள்ளதனால் இதை இயக்குவது மிகவும் எளிதாக உள்ளது. இந்த கருவியை உபயோகப்படுத்தும் பொழுது முதலில் பவர் டில்லரை ஸ்டார்ட் செய்து கொள்ள வேண்டும். பவர் டில்லர் குறைந்த வேகத்தில் செல்லுமாறு இங்கே லீவர் பொருத்தப்பட்டுள்ளது. முடிந்த அளவு பவர் டில்லரை குறைந்த வேகத்தில் செல்லுமாறு இந்த லிவரை அட்ஜஸ்ட் செய்து கொண்டு, இது பவர் டில்லருக்கு கிளட்ச் மற்றும் பிரேக் லிவர் இதை உபயோகித்து இயக்கும் பொழுது நாம் ஆழத்தை தகுந்தவாறு இந்த டெப்த் கண்ட்ரோல் வீல் என சொல்லப்படும் ஆழ கட்டுப்பாட்டு சக்கரங்களை சரியாக பொருத்தி இயக்க வேண்டும். இக்கருவி இயக்கும் பொழுது வரிசையில் பயிரிடப்பட்டுள்ள மஞ்சளை ஈஸியாக நாம் அறுவடை செய்யலாம். மேலும் இக்கருவியை வரிசையில் தான் உபயோகப்படுத்த வேண்டும். உபயோகப்படுத்தும் பொழுது ஒரு வேலையால் இந்த பவர் டில்லரை இயக்க தேவைப்படுகின்றது. இக்கருவியின் விலை சுமார் 20,000 ரூபாய் என்று கூறியுள்ளேன். இக்கருவியானது பவர் டில்லர் நீங்களாக இந்த ப்ளூ கலர் பாகங்களை கொண்ட அமைப்பு மட்டும் 20,000 ரூபாய். மேலும் இக்கருவியை உபயோகித்து 1 மணி நேரத்தில், அதாவது ஒரு நாளைக்கு சுமார் 1 ஏக்கர் வரை மஞ்சளை அறுவடை செய்து விவசாயிகள் பயன்பெறலாம். மேலும் விவரம் பெற முனைவர் VM துரைசாமி அவர்களை 0422 2457 576 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 8/4/2016 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. மாவட்ட விவசாயிகள் ஆலோசனை குழுவில் அங்கம் வகிக்கும் விருதுநகர் மாவட்டம் மேலப்பாட்ட கரிசல் குளம் வேளாண்மையாளர் அழகு அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நீலகிரி, விழுப்புரம், சேலம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து இன்றைய தாவரத்தில் மக்காச்சோளம். தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் டிராக்டரால் இயங்கும் தேங்காய் பறிப்பதற்கான உயர்தளம் குறித்து கோயம்புத்தூர் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் B. ஸ்ரீதர் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.